மற்றும் ஒரு அண்மை செய்தி, மதுரையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். மதிவாணன், வணக்கம். தற்பொழுது மதுரையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் யார் தலைமையில் நடைபெறுகிறது? அங்குள்ள நிலவரம் என்ன? வணக்கம் சலோமி. மதுரையில் வருகிற 22ஆம் தேதி முருகன் மாநாடு என்பது நடைபெற இருந்து வருகிறது. இந்த மாநாடானது மிகச் சரியாக வண்டியூர் பகுதியில் ஏக்கர் பரப்பளவில் நடைபெற இருப்பதை அடுத்து அனைத்து முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 22ஆம் தேதி பல்வேறு மாநிலங்களினுடைய முதலமைச்சர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் வருகை தருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனை அடுத்துத்தான் மத கலவரத்தை தூண்டும் வகையில் இந்த இந்து முன்னணி மற்றும் பிஜேபி கும்பலின் சார்பாக இந்த மாநாடு என்பது நடைபெற்று வருகிறது. மத நல்லிணக்கத்தை நாங்கள் விரும்புகிறோம். அதே காரணத்தினால் மதுரையில் எந்த விதத்திலும் இந்த மாநாடு என்பது நடைபெறக்கூடாது, நடைபெற விடக்கூடாது. இதற்கு தடை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டின் மத நல்லிணக்க மரபை மீட்டெடுப்போம் எனவும், அதே சமயம் தமிழ் கடவுளான முருகனையும் கற்பனையும் காப்போம் எனவும், ஆடு கோழி பலியிடும் மக்களின் வழிபாட்டு முறைகளை நிலைநாட்டுவோம், சாதி மதம் கடந்து ஒன்றிணைவோம் என்ற வரிகளோடு பதாகைகள் ஏந்தி தொடர்ந்து அந்த கோஷங்கள் என்பது எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த முருகன் மாநாடு நடைபெற இருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களின் சார்பாக இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் திரைப்பட நடிகர் அமீர் மற்றும் அதே போல தொல் திருமாவளவன் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டு தற்சமயம் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு இந்த கோஷங்கள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை நாம் பார்த்தோமானால் தமிழ்நாட்டின் மத நல்லிணக்க மரபை மீட்டெடுப்போம் எனவும், தமிழ் கடவுளான முருகனையும் கற்பனையும் காப்போம் எனவும், ஆடு கோழி பலியிடும் மக்களின் வழிபாட்டு முறைகளை நிலைநாட்டுவோம், சாதி மதம் கடந்து ஒன்றிணைவோம் என்ற வரிகளை தொல் திருமாவளவன் மற்றும் நடிகர் அமீர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் இந்த மனித சங்கிலியில் ஈடுபட்டோர் அனைவரும் இந்த கோஷங்களை எழுப்பினர். கிட்டத்தட்ட இந்த மனித சங்கிலியில் பொறுத்தவரையில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். திருமாவளவன் இன்னும் சில நிமிடங்களில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முன்னாக உரையாற்ற இருக்கிறார். இந்த முருகனை பற்றியும் முருகன் மாநாட்டை பற்றியும் என்ன விதமான எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார் என்பது அனைத்து தொண்டர்களும் பெரும் எதிர்பார்ப்புகளோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்று காலை, அதாவது 2 நாட்களாக தொல் திருமாவளவனை பொறுத்தவரையில் மதுரையில் தான் முகாமிட்டிருக்கிறார். இன்று 6 படை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பொன்ற முருகன் கோயிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே அவர்கள் வாங்கியிருந்த அந்த குங்குமம் மற்றும் திருநீரை கூட நெற்றியிலிருந்து அளித்ததாக ஒரு வதந்திகளும் தற்சமயம் வந்து கொண்டிருக்கிறது. இதனையடுத்து இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது முருகன் மாநாடு ஒருபுறம் நடைபெற இருப்பதை அடுத்து இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது நடைபெறுவது அரசியல் பார்வையாளரிடையே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.